அது வந்து இவ தண்ணி கேட்டான்னு சொல்லி இவளை கார்ல விட்டுட்டு கடைக்கு போனேன். ஆனா எப்படின்னு தெரியல, கார் அதுவா மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பயந்துட்டேன். நல்ல வேளை, கடவுள் மாதிரி நீங்க வந்து காப்பாத்துனீங்க. உங்களுக்கு நான் எத்தனை தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. அவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. நீங்க காப்பாத்துனது என்னோட வாழ்க்கைய, அதோட வேல்யூ எனக்கு தான் தெரியும். இப்போ இந்த நிமிஷம் நீங்க எனக்கு கடவுளா தெரியுறீங்க. எனக்கு கேட்க ஒரு மாதிரியா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது செய்யணும் போல இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? எதுவா இருந்தாலும் கேளுங்க. என்னங்க நீங்க? இப்பதானே நான் காப்பாத்துனது உங்க வாழ்க்கைன்னு சொன்னீங்க. அதுக்கு போய் பேரம் பேசுறீங்களே. ஏங்க, நான் காப்பாத்துனது குழந்தைங்க. ஐயோ இல்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அட, ஏங்க நான் சும்மா சொன்னேங்க. கூல் கூல். என்னமோ தெரியல, உன்னை பார்த்தா ஐ ஃபீல் லைக் யூ ஆர் மை க்ளோஸ் ஒன். ஆமாங்கக்கா, எனக்கும் அப்படிதான் தோணுது. இப்போ நீ என்ன சொன்ன? எனக்கும் அப்படிதான் தோணுதுன்னு இல்ல சொன்னேன். இல்ல, அதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னி. ஓ, அது வந்து அது நான் தெரியாம அக்கான்னு. உன்னை பார்த்தா எனக்கும் உண்மையாவே என் தம்பி மாதிரி தான் ஃபீல் ஆகுது. தம்பி, நீ யாரு? உங்க அம்மா அப்பா, உன் கூட பிறந்தவங்க யாரை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து நான் உனக்கு ஒரு அக்காவா இருப்பேன். நீ என் கூட பிறக்கலனா கூட நீ எனக்கு தம்பிதான். இல்லக்கா, எனக்குன்னு யாருமே இல்ல. எனக்குன்னு இருந்தது என் அம்மா மட்டும்தான். ஆனா அவங்களும் போயிட்டாங்க. இப்ப நான் ஒரு அனாதை. டேய், அதான் அக்கா நான் இருக்கேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்குடா நீ ஃபீல் பண்ற? இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்னாலும் நீ இந்த அக்காவை தான் கேட்கணும்.